குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பொள்ளாச்சி குகை பெருமாள் சுவாமிகள். பெருமாளாக இருந்தவர் பெருமாள் சுவாமிகளாக மாறினார். பெருமாள் சுவாமிகள் குகை பெருமாள் சுவாமிகளாக மாறினார். நம்ம பார்த்தோம், குகையில் இருந்தார், அதனால் குகை சுவாமிகள், குகை பெருமாள் சுவாமிகள்னு இவருடைய பெயர். இவர் குகைக்குள்ள தவம் இருக்கிறப்ப இவருடைய ஜடமுடி குகைக்கு வெளியில் இருக்குமா. அப்படின்னா பாருங்கள், இவளுடைய ஜடமுடி எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு பாருங்கள், வெளியில் இருக்குமா. சித்தர்களுக்கு ஆகாரம் உணவு அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இவங்கெல்லாம் போய் ஏதானே எனக்கு சாப்பாடு வேணும் கேட்பாங்களே 4 பேர்கிட்ட, இல்லை, இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவருக்கு எப்படி சாப்பாடு அப்படின்னா, இவரை தரிசனம் பண்ண வரக்கூடிய பக்தர்கள் ஏதேனும் உணவை இவர்களுக்கு கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வார். எதனா கொடுத்தா சாப்பிடுவார், இல்லைன்னா இவருக்கு சாப்பாடே கிடையாது. இது அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன். மகான்களுக்கு என்ன சாப்பிட்டாதான் வயிறு நிறையணும் அப்படிலாம் கிடையாது இவர்களுக்கு. அதே போல் இவர் எங்கே போனாலுமே, எங்கேயான நடந்து போகிறாரு அப்படின்னா ஏத்தாப்பல வர மக்கள், பக்தர்கள், இவரை பின்பற்றி வரக்கூடியவர்கள் பார்த்தாங்கன்னா விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அவங்க மனசில் இருக்கிற குறைகளை சொல்லுவாங்க. அவங்க மனசில் இருக்கிற குறைகளை சொன்னோன்னே இவர் அவர்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிடுவார். எல்லா குறையும் அகன்று விடுமா. இப்போ அந்த காலத்தில் ஒரு விவசாயத்திற்கு எது முக்கியமாக தேவைன்னா கால்நடைகள். ஒரு கிராமத்தில் எந்த அளவுக்கு நாம் நகரத்தில் வசிக்கக்கூடியவர்கள் பொன்னையும் பொருளையும் பத்திரமாக பாதுகாப்பார்களோ அதுபோல் கிராமத்தில் இருக்கிறவர்கள் கால்நடைகளை பாதுகாப்பார்கள். அந்த கால்நடைகள் தான் அவர்களுக்கு உயிர். ஒரு மாடுக்கு ஒரு நோய் வந்து இறந்து போச்சுன்னா அவங்களுக்கு நஷ்டம். ஒரு ஆட்டுக்கு ஏதான வியாதி வந்து இறந்து போச்சுன்னா கஷ்டம். அதுபோல் இந்த கால்நடைகளுக்கு நோய் வந்தது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த சுவாமிகள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே அது ஒன்றும் பண்ணாது போட, அவ்வளோதான் சொல்லுவாராம். யார்? குகை பெருமாள் சுவாமிகள். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது போட அப்படின்னா அதுதான் வாக்கு. இவர் சொல்லியாச்சுன்னா அதற்கு என்ன நோய் இருந்தாலும் அந்த நோய் அகன்றுவிடும். இன்னொரு முக்கியமானது, கால்நடைகள் இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதானே பொழப்பு ஓடும். ஒரு மாடுன்னா அது ஒரு கன்று போடணும், ஒரு ஆடுன்னா குட்டி போடணும், அப்படி தான் போயிட்டே இருக்கும். அந்த கன்றுகளோ குட்டிகளோ ஈனாத போது சுவாமிகள்கிட்ட வந்து சொல்லுவாங்களாம், சுவாமிகளே எதுவுமே கண்ணுக்குட்டியெல்லாம் போட மாட்டேங்குது, மாட்டுக்கு என்னென்னு தெரில, பிரசவமே ஒன்றும் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாராம், உடனே கொஞ்சம் தண்ணியை மந்திரிச்சு, தண்ணி இருக்கு பாருங்களா, அது மந்திரிச்சு இல்லையானு கொடுப்பாரு. இந்த தண்ணியை கொண்டு போய் மேலே தெளிடா அப்படின்னு பாருங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை கொண்டு போய் அங்கே மேலே தெளித்தாங்க அப்படின்னா பிரசவம் ஆகிடுமா. இதெல்லாம் இந்த காலத்தில் நம்ப முடியாதுங்க. நமக்கெல்லாம் என்னடா கதை விட்றீங்களே, எல்லாமே நடந்திருக்கு. இந்த தேசத்தில் எல்லாமே நடந்திருக்கு. மகான்களுடைய அருள் சக்தியால் ஏராளமான அற்புதங்கள், மகான்களோட அருளால் எண்ணற்ற அற்புதங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியிலே பார்த்துருக்கோமே. எப்படி நடக்கிறதுன்னா அவர்களுடைய தவ வலிமை. பிரசவமே ஆகலைன்னா பிரசவம் நடந்துடும். பாருங்கள், இந்த சுவாமிகள் சாப்பாடே கிடையாதுங்க. ஏதோ மூலிகையெல்லாம் பறித்து சாப்பிடுவார். போகிற வழியில் இலையை பறித்து சாப்பிடுவாராம். யாரும் கொடுத்தா சாப்பிடுவார், இல்லை இலையை பறித்து சாப்பிடுவார். கற்றாழைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? கற்றாழைன்னு கிராமத்துலாம் இருக்கும். இந்த காடுகள்லாம் போனால் முள்ளாக இருக்கும். அது வந்து தடிமனாக இருக்கும். அது கற்றாழை அப்படிங்கிறது. அதெல்லாம் நம்ம சாப்பிடவே முடியாது. அது ரொம்ப சிலதெல்லாம் விஷம் கூட. இதெல்லாம் கற்றாழைலாம் எல்லாமே எதுங்க முடியாது. இவர் என்ன பண்ணுவாராம், சில சமயத்தில் அந்த கற்றாழையை பறித்து கடித்து சாப்பிடுவாராம். இதை பார்க்குற சில பேர் கேட்பாங்க கிராமத்தில், சாமி இந்த கற்றாழையை பிடிச்சி சாப்பிட்றீங்களே சாமி, அது எப்படி சாமி சாப்பிட முடியறது, எப்படி சாமி உங்களால் சாப்பிட முடியறதுன்னு கேட்டாங்கன்னா இவர் என்ன பண்ணுவாராம், அந்த கற்றாழையை சாப்பிட்றாரு இல்லையா,
தனது வாய்க்குள்ள அவர்கள்ட்ட கொஞ்சமாக எடுத்து கொடுப்பாராம். இது சாப்பிட்டு பாரு, நீ கேட்குற எப்படி இருக்குன்னு கேட்குறீ, நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுத்தோன்னே சுவாமிகள் கையிலேருந்து வந்த பிரசாதம் அது. சுவாமிகிட்ட சொல்லாம, சுவாமிகளை நீங்கள் எச்சில கொடுக்குறீங்க, நான் எச்சில சாப்பிட மாட்டேன் சொல்லக்கூடாது. மனிதர்களுடைய எச்சில மற்றவர்கள் சாப்பிடக்கூடாது. என்ன புரிஞ்சுக்கங்க, நம்ம சாப்பிட்ட எச்சில யாருக்கான வாயில எடுத்து இந்தா சாப்பிடு கொடுக்கக்கூடாது, பாவம் அது, கொடுக்கக்கூடாது. ஒரு மகான் கிட்டேருந்து வந்தால் அதுக்கு பேர் உச்சிஷ்டம் அப்படின்னு பேர், உச்சிஷ்டம்னு பேர். அந்த உச்சிஷ்டம் மகான்கள் வாயில போயிட்டு ஒரு பதார்த்தம் வந்து நமக்கு பிரசாதமாக கிடைக்கிறது அப்படின்னா, அந்த உச்சிஷ்டத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமது பிரச்சனைகள், நமது நோய்கள் அகன்றுவிடும். இதெல்லாம் நம்பிக்கை, வேற ஒன்றுமே கிடையாது. என்னடா எச்சியில் போய் சாப்பிட்டு கேட்குறவன் கேட்கலாம், கேட்குறவன் கேட்கலாம். இந்த உச்சிஷ்டம் அப்படிங்கிற அத்தனை சுலபத்தில் கிடைக்காது. இதே பொள்ளாச்சியில் கோடி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். இதே பொள்ளாச்சி புறவிப்பாளையம்னு பேர், கோடி சுவாமிகள்னு பேர். பக்தர்கள் கொண்டு வந்து கொடுக்குற சாக்லேட்டு, பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிட்டு யார் கொண்டு வந்தாலும் எடுத்து வாயிலேருந்து பிரசாதமாக கொடுப்பார். அதை வாங்கிறதுக்கு அப்படி கூட்டம் நிற்கும். அங்கே அவருடைய உச்சிஷ்டத்தை வாங்கிறதுக்கு, வாங்கி திங்கிறதுக்கு கூட்டம் இருக்கும். அந்த உச்சிஷ்டம் எச்சல் பட்டது. அதுபோல் சுவாமிகள் என்ன பண்ணுவார், யார், குகை பெருமாள் சுவாமிகள், அந்த கற்றாழையை சாப்பிட்றீங்களே சாமி, அது எப்படி இருக்குது சாமி, கஷ்டமாக இருக்குமே சொன்னோன்னே எடுத்து கொடுக்குறாராம். அதை வாங்கி அவர் சாப்பிட்றாராம். யார், கேட்டவர் சாப்பிட்றாரு. அப்படி போட்டோன்னே வாயில் தேனை விட்டாப்புல இருந்ததும். தேன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், அதுபோல் இருக்குமா. இதெல்லாம் எவ்வளவோ இருக்குங்க. நம்ம தேசத்து மகான்கள், நம்ம தேசத்தில் வாழ்ந்த குருமார்கள் தங்களோட தவ வலிமையால் இந்த பிரபஞ்சத்தையே அடக்கி ஆண்டிருக்கிறார்கள். ஒரு மழை வரணுமா, அவர்களால் மழையை வரவழைக்க முடியும். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, மழையை வரவழைக்கணும்னா சில கெமிக்கல் ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. மேலே போயிட்டு ஒரு உயரத்துக்கு போயிட்டு சில கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி மழையை வரவழைக்கிறாங்க. அந்த காலத்தில் மகான்கள் உட்கார்ந்த இடத்திலேயே பஞ்சபூதங்களை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. எப்படி கற்றாழை இவரால் சாப்பிட முடியுது அப்படின்னா, இவர் கொடுத்தா தேன் மாதிரி நிற்குது அப்படின்றாங்களாம். நிறைய சாப்பிடுவார், அப்பப்போ யார் கொடுத்தாலும் சாப்பிடுவார். ஒரு கட்டத்தில் சாப்பாட்டு மேலே ஒரு வேண்டாமே, இதுக்கு மேலே நமக்கு சாப்பாடு வேண்டாமே அப்படின்னு பெருமாள் சுவாமிகளுக்கு தோன்றியது. இதன் தொடர்ச்சி என்ன, நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.